தற்காலிக ஆசிரியர் நியமனம் வேண்டாம். மாணவர்களுடைய நலனுக்காக நிரந்தர ஆசிரியர் நியமனம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் இன்று ஆயிரக்கணக்கான ஆசிரியர் தேர்வர்களும், பெற்றோர்களும், கல்வி ஆர்வலர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பள்ளியின் தரத்தை உயர்த்துவது கட்டணம் மட்டுமல்ல, அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தான். ஒரு மாணவரின் எதிர்காலத்தை உருவாக்குவது ஒரு நல்ல ஆசிரியருடைய கைகளில் தான் இருக்குது. தற்காலிக ஆசிரியர்கள் திறமையற்றவங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவங்களும் தங்களுடைய கடமையை மனப்பூர்வமாக தான் செய்கிறாங்க. ஆனால் தற்காலிகம் அப்படிங்கிற முறையே நீண்ட காலமான கல்விக்கான சிறந்த தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே பேசப்படக்கூடிய கருத்து. ஒரு ஆசிரியர் சில மாதங்கள் மட்டும் பணிபுரிஞ்சிட்டு பின்னர் ஸ்கூலை விட்டு மாறிட்டாங்க அப்படின்னா மாணவர்களின் கற்றல் தொடர்ச்சியில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய ஆசிரியர்கள் வரும்போது மீண்டும் மாணவருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு பாடத்தை தொடர வேண்டியிருக்கும். இது கல்வியுடைய ஓட்டத்தையே பாதிக்கும். ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்துவது மட்டும் ஆசிரியருடைய வேலை இல்லை. மாணவருடைய திறமையை அறியறது, குறைகளை சரி செய்கிறது, தேர்வுக்கு தயார்படுத்துறது, பெற்றோருடைய தொடர்பில் இருக்கிறது போன்ற பல பொறுப்புகள் இருக்குது. இவை தொடர்ச்சியான பணியால் மட்டும்தான் சிறப்பாக அமையும். மறுபுறம் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வுகளில் வெற்றி பெற்று பல ஆண்டுகளாக அரசு ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேர்வர்களும் இருக்காங்க. அவர்கள் பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைகளின்படி தேர்வுகளை எழுதி தகுதியை நிரூபித்தாங்க. அப்படி இருக்கும்போது காலி பணிகள் இருந்தால் அவற்றை நிரந்தர ஆசிரியர்கள் கொண்டு நிரப்புவது தான் மாணவர்களுக்கும் கல்வி அமைப்பிற்கும் ஆசிரியர் தேர்வுகளுக்கும் நீண்ட கால நன்மையை தரும் அப்படிங்கிற கருத்து தான் பல இடம் இருக்குது. நிரந்தர ஆசிரியர் நியமனம் என்பது வெறும் வேலைவாய்ப்பு வழங்குவது மட்டுமல்ல, அது பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முதலீடு. மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆசிரியர் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து ஒரே ஆசிரியருடன் கற்றாதான் அவருடைய நம்பிக்கையும் கற்றல் தரமும் மேம்படும். எனவே தற்காலிக ஆசிரியர்கள் ஏற்பாடுகளை விட காலி பணியிடங்களை விரைவாக நிரந்தர ஆசிரியரை கொண்டு நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய கருத்து. இது யாரையும் குறை கூறக்கூடிய நோக்கில் இல்லை. மாணவருடைய கல்வித்தரம் உயர வேண்டும், தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பகிரப்படக்கூடிய கருத்து தான் இந்த வீடியோ. இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை விட நிரந்தர ஆசிரியர் நியமனமே முன்னுரிமை பெற வேண்டுமா அப்படிங்கிற பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.